டே ரவி, சம்பந்தி வந்து வெளியில நின்று இருந்திருக்காரு, பார்க்கலையா? உள்ள என்னடா பண்ற? இல்ல சம்பந்தி, நான் இப்பதான் வந்தேன். அதுக்குள்ள நீங்க 2 பேரும் வந்துட்டீங்க. மாப்பிள்ளைக்கு நான் வந்தே தெரியாதுன்னு நினைக்கிறேன். கவனிச்சிருக்க மாட்டார். வாங்க. என்ன விஷயம்? ஒரு நல்ல விஷயமா தான் வந்திருக்கிறேன். நம்ம வெஜ்ஜி பொண்ணுக்கு வளகாப்பு வச்சிருக்கிறேன். அதுக்கு நீங்க எல்லாருமா வந்து அவசியம் கலந்துக்கணும். கூப்பிடத்தான் வந்தேன். நான் அடி வாங்கினது பத்தாதுன்னு உங்களுக்கு தோணுதா? மாப்பிள்ள, ஏன் இப்படி பேசுறீங்க? ஏன் மாமா இப்படி பாடா படுத்துறீங்க? நான் பாட்டுக்கு சிவனேன்னு ஓரமா ஒதுங்கி இருக்க விரும்புறேன். அதுக்குள்ள ஒரு நல்ல காரியம்னு வந்து கூப்பிட்டேன். இது வரைக்கும் கோபி விட்டு ஆளுங்கிட்ட தான் நான் அடி வாங்காம இருக்கேன். இப்ப வளகாப்பு கூப்பிட்டு அங்க வந்து ஏதாவது பேசி அவங்ககிட்ட நான் அடி வாங்கணும், அதானே உங்க ஆசை? ஏமாமா, நானும் உங்க மருமகன் தானே. இப்படி கண்டவங்கட்டலாம் அவமானப்படணும், அதானே உங்க விருப்பம்? மாப்பிள்ளை, மனசு அறிஞ்சு நான் அப்படி எல்லாம் நினைப்பேனா? இதுக்கு மேல நான் எதையும் பேச விரும்பல. அவமானப்பட்டதெல்லாம் போதும். நீங்க பரிகாரத்துக்குன்னு கூப்பிட்ட ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்தேன். பொறுக்க கிடைச்சிருச்சு, போதும். இதுக்கு மேல எதுவும் பேச வேணாம். மாப்பிள்ளை, நான் எதுக்காக இவ்வளவு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. எங்க வீட்டுல இருந்து யாரும் வரமாட்டாங்க. நீங்க வந்து கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. போலாம். டே ரவி, இதுவரைக்கும் நான் சொன்னது எதையுமே நீ கேட்டதில்லை. தெரியுதுல்ல? இப்போ அப்படிதான். இனிமேல் நான் எதையும் கேட்க போறது இல்ல. போய் உங்க வேலையை பாருங்க. போன ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணியிருக்கமோ என்னமோ, இந்த மாதிரி கஷ்டத்துல இருந்து மறுபடியும் மீண்டு வெளியே வந்துட்டோம். இந்த காலத்துல இப்படி யாரடா ஹெல்ப் பண்ணுவாங்க? எனக்கே பிரமிப்பதாமா இருக்கு. சுந்தர் நல்லவன் தான். ஆனா நம்ம குடும்பத்து மேல அக்கறையோட இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து இவ்வளவு பெரிய உதவி செய்யணும்னா அதுக்கு நிச்சயம் ஒரு நல்ல மனசு வேணுமா? அந்த தம்பி மட்டும் இல்லடா, அந்த குடும்பத்துக்கே நாம ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். எப்படி தீர்க்க போறோமோன்னு எனக்கு தெரியல. சொந்தம் பந்தம் பழகினவங்க எல்லாரும் பண்ண துரோகத்தினால தாண்டா நாம இந்த நிலைமைக்கு வந்துட்டோம். எனக்கு மனுஷங்க மேல நம்பிக்கையே போச்சுடா. ஆனா இப்போ இந்த குடும்பத்தை பார்க்கும்போது எனக்கு மறுபடியும் உலகத்து மேல நம்பிக்கை வந்திருக்குடா. சக்தி, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. இப்போ உனக்கு சுந்தரோட குணத்தை பத்தி இன்னும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு உன்னை வற்புறுத்தக்கூடாதுன்னு நான் தான் சொன்னேன். ஆனா இப்போ எனக்கு என்ன தோணுது தெரியுமா? இவ்வளவு தூரம் நல்லவனை நீ ஏன் கன்சிடர் பண்ணக்கூடாது? என்னம்மா சக்தி, வாசு சொல்றது சரிதானே? இந்த மாதிரி பையனை வேண்டான்னு நீ ஒதுக்கி வைக்கலாமா? நாம இப்ப இருக்கிற இருப்புக்கு இந்த மாதிரி மாப்பிள்ளை தேடினாலும் கிடைக்குமா? என்னம்மா என்ன மடக்கிற மாதிரி பேசுறீங்களா 2 பேரும்? அப்படி இல்லை சக்தி, நீ ஏன் கொஞ்சம் யோசிக்க கூடாதுன்னு தான் சொன்னேன்.
அண்ணே, உன் ஃப்ரெண்டு நமக்கு செஞ்ச உதவி ரொம்ப பெருசு. அதுக்கு ஈடுன்றதே இல்லை. அந்த நன்றியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ஆனா அதுக்கு நன்றி கடன் எது? நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதா? அசிங்கமா இல்ல? இத பத்தி பேசுறது எனக்கு நாகரிகமா படல அண்ணே. உன் ஃப்ரெண்டு மனசுலயும் இப்படி ஒரு எண்ணம் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரு நமக்கு உதவி செஞ்சதுல எந்த ஒரு உள்நோக்கம் இருக்கிறதா எனக்கு படல. நிச்சயமா அவர் ஒரு ஜென்டில்மேன் தான். ஒருவேளை உன் ஃப்ரெண்டு மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அது இவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? என்னையும் அப்பாவையும் கூட்டிட்டு போனவங்க பேசினாங்களே, அருவருப்பான பேச்சு. அந்த பேச்சு எனக்கு கொடுத்த வலியை விட இந்த வலியை தான் நான் அதிகமா அனுபவிப்பேன். ஞாபகம் வச்சுக்கோ. சக்தி, என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? சக்தி, என்னை வச்சுக்கிட்டு அந்த பாவி பசங்க உன்னை பேசுனதை நினைச்சு அதை எதிர்த்து எதுவும் பண்ண முடியாத என் கையால் ஆகாத தனத்தை நினைச்சு நானே நொந்து போயிருக்கம்மா. அதுக்கு அழுகிறதுக்கே என் கண்ணில் கண்ணீர் இல்லை. நீ வேற இப்படி எல்லாம் பேசாதம்மா. அதை என்னால தாங்க முடியல. என்ன மன்னிச்சிருங்கப்பா. இனிமே நான் அப்படி பேச மாட்டேன். அண்ணே, அம்மா, தயவு செஞ்சு இனிமே இதை பத்தி பேசாதீங்க ப்ளீஸ். இது பா, இப்படி பண்ணு. கிளாப் கிளாப் கிளாப். இப்படி. பவானி, பவானி, கீழே போய் தண்ணி வந்து கால் போய் பார்த்துட்டு வரேன். சரிக்கா. கிளாப். பண்ணு பண்ணு. என்னம்மா தானோ, சமையல்லாம் முடிச்சிட்டியா? இன்னும் இல்லம்மா. தண்ணி யாரும் இன்னும் வரலையாம்மா? வழக்கமா வழக்க வச்ச உடனே வந்துருவான், இன்னும் காணோம். இனிமே எங்க வரப்போறான்? நாளைக்கு தான். நல்ல வேளை 4 குடம் பிடிச்சி வச்சிருந்தேன், இல்லைன்னா சிக்கல் ஆயிட்டு இருக்கும். நம்ம வீட்ல நிறைய தண்ணி இருக்கு, வேணா 2 குடம் எடுத்துக்கமா. பரவாயில்லம்மா. டேய் ரமேஷ், என்னடா கிளம்புற? ஒன்றும் இல்லை ஆண்டி, தனுஷை பார்க்கலான்னு வந்தேன். வண்டி இல்லை போல இருக்கு. நான் அப்புறம் வரேன். அவன் எங்கேயோ வெளியில போனான், இன்னும் வரலப்பா. சரி ஆண்டி, நான் நாளைக்கு பார்த்துக்கிறேன். சரி. ஏம்மா, ஒன்னு சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? என்ன சொல்லு? இவன் எதுக்கு இங்க அடிக்கடி வரா? இவன் பார்வை பேச்சல ஒரு தினசாவே இருக்கு. நம்ம பையனை இவனோட ஜாஸ்தி சேர விடாதீங்க. இவன் நம்ம பையனை கெடுத்து விட்டுருவான். என்ன பேச்சு தானோ இது? என் பையனும் ரமேஷும் ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ். அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ நினைக்கிற மாதிரி அவன் ஒன்றும் மோசமான ஆள் கிடையாது. நான் பொதுவாக தான் சொன்னேம்மா. என்னதான் நல்ல பையனா இருந்தாலும் வீட்டில் ஒரு வயசு பொண்ணு இருக்கா. என் தங்கச்சி தான் சொன்னேன். சின்ன சிறுசுங்க தானே, நாளைக்கு முன்ன பின்ன ஒரு பேச்சு வந்துடக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் சொன்னேன். இந்த பையனால பவானிக்கு ஏதாவது தொந்தரவு வந்துருமோன்னு பயம். அதான் சொன்னேம்மா. இந்த காலத்து பொண்ணுங்களை நீ சரியா புரிஞ்சுக்கல. அவங்க நம்மள மாதிரி கிடையாது. என்ன சொல்றீங்கம்மா? பின்ன என்ன தானோ நீ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? ஆனா உன் தங்கச்சி அன்னைக்கு அவங்க கூட நின்று பேசிட்டு இருந்தா. ஆமா தானோ, நான் பார்த்தேன். அப்புறம் என் கூட தான் வீட்டுக்கு வந்தா. நாங்க பேசிக்கிட்டு இருந்ததை வீட்டுல சொல்லிடாதீங்க, வீணா பிரச்சனை ஆயிடும்னு சொன்னா. நீ என்னடான்னா? என்னம்மா சொல்றீங்க? நிஜமா சொல்றீங்க? ஆமா தானோ,
ஆம்பளை பசங்களை கண்ணை முடிக்கிட்டு குத்த சொல்லாத. இந்த காலத்து பொண்ணுங்களோ தெளிவாதான் இருக்கு. சரி சரி, தண்ணி லாரி வந்தா தண்ணி பிடிச்சுக்கோ. குடம்லாம் இங்கே இருக்கட்டும். இப்படி பண்ணு. கிளாப் கிளாப் கிளாப். பண்ணு. கிளாப் கிளாப் பண்ணு. கிளாப். பண்ணு பண்ணு. கிளாப் பண்ணு. இங்க பார். இப்படிதான் கிளாப் பண்ணோம். என்ன தனோ, என்ன மகளையும் தங்கச்சியும் மாத்தி ஊத்து ஊத்து பார்த்துக்கிட்டு இருக்க? இல்ல, 2 பேருக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் தெரியல, அதான் பார்த்தேன். என்னக்கா? ஒன்றும் இல்லையே. லூசாடி நீ. இங்க பாரு தமிழ்ச்செல்வி, இங்க பாரு. எப்போ கிளாப் பண்ணு. பண்ணுமா. அப்படிதான். லீலா மாமா வாங்க, உட்காருங்க. லீலா வாங்க. விஜி, ஆ, வாங்க மாமா. இருங்க. நல்லா இருக்கியாம்மா? மாமா, சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டுமா? இல்லை இருக்கட்டும், இப்போ தான் வரும்போது சாப்பிட்டு வந்தோம்மா. அப்புறம் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்க, என்ன விசேஷம்? என்ன விஜி, என்ன விஷயம் சொல்லுமா. மாமா, எதுக்குமா தயங்குற, சொல்லு. நான் எதுக்காக என் மாமனாரை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு உங்களால யூகிச்சிருக்க முடியும். வெளியூர்ல தேவையில்லாம ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு. யாரும் எதையும் வேணும்னே செய்யல. நடந்து முடிஞ்சு போன விஷயங்களுக்கும் இப்ப நடக்க போற என்னோட வளகாப்புக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதனால நீங்க எல்லாருமே கண்டிப்பா என்னோட வளகாப்புக்கு வரணும் மாமா. உங்க அப்பா கூப்பிட்டதுக்கு நான் வரலன்னு சொன்ன உடனே சென்டிமீட்டர் ட்ரை பண்றதுக்கு உன்ன அனுப்புனாரா? ரவி, நீ எனக்கு ஒரு பிள்ளை மாதிரி தான். உன் வருத்தம் கோவம் எல்லாம் நியாயமானதுதான். நடந்தது எல்லாத்தையும் நானும் கேள்விப்பட்டேன். உன் வருத்தம் நியாயமானதாவே இருக்கலாம், ஆனா அது தப்பான இடத்துல கட்டதுப்பா. உன் மாமனார் பாவம், அவரை கஷ்டப்படுத்துது. வர வர ஆள் ஆளுக்கு புத்திமதி சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. இல்ல தம்பி, நீங்க யாருக்கு எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு? ரவி, என் மகன் உனக்கு சகலனா நீ எனக்கு புள்ள மாதிரி தான். நான் உனக்கு அப்பா மாதிரி. ஒரு அப்பா தொந்தரவே என்னால தாங்க முடியல, இதுல நீங்களும் சேர்ந்துட்டு என்ன தொந்தரவு பண்றீங்களா? வேண்டாம், வாழ்க்கையில நீ பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு, அதுக்குள்ள இவ்வளவு கோவப்படாத. எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இப்படி பேசுறேன். உங்க மகன் மருமக சொந்த பந்தம் எந்த சங்காத்தமே வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். இதுல நீங்க யாரு நாட்டாம பண்றதுக்கு? வந்த உடனே வாங்கன்னு சொன்னல, அந்த மரியாதையை காப்பாத்திக்கங்க. டேய், என்ன மாமா, என்ன பேசுறீங்க? இப்ப என்ன சொல்லிட்டாருன்னு இப்படி பேசுறீங்க? இதெல்லாம் நல்லா இல்ல மாமா. இப்ப உனக்கு கோவம் வருது இல்ல? உன் மாமனார் பத்தி நான் பேசுறது உனக்கு கோவம் வருது இல்ல? இப்ப வர இந்த கோவமும் ரோசமும் அன்னைக்கு உங்க அக்கா புருஷன் அடிக்கிறானேன்னு உனக்கு வந்திருக்கணும், இல்ல சகலை அடிக்கிறானேன்னு உன் புருஷனுக்கு வந்திருக்கணும். மண்ணு மாதிரி தானே 2 பேரும் நின்னுட்டு இருந்தீங்க. டேய் ரவி, என்ன உன் கோவத்துக்கு அளவு இல்லாம போச்சு? பெரியவங்க முன்னாடி மரியாதை இல்லாம பேசுற. உங்ககிட்ட நான் ஏதாவது கேட்டேனா? இந்த பேச்ச அன்னைக்கே உங்ககிட்ட பேசி முடிச்சாச்சு. வாயை மூடிட்டு இருங்க. போலாமா? அப்போ வர. மாமா, என்ன மன்னிச்சிடுங்க மாமா. அவர் பேசின எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. ஜி, நீ வேறம்மா. விஜய், இங்க நடந்தது இங்கேயோட இருக்கணும். அங்க போய் குடும்பத்துக்குள்ள எதுவும் பேசிட்டு இருக்க கூடாது, வருத்தப்படுவாங்க. ம்? சரோ, நான் வரேன். என்னங்க, அது நாளைக்கு வளகாப்புக்கு. தெரியும், அதுக்கு என்ன இப்போ? இல்ல, போறோமா இல்லையான்னு குழப்பமா இருந்தது.
போறோம்ல. அதில் என்ன குழப்பம்? கண்டிப்பா போலாம். சரோ, அம்மா ஏதோ கோவத்துல பேசுறாங்க. உனக்கே தெரியும், அம்மா வருத்தத்துல இருக்கும்போது அப்படி இப்படி தான் பேசுவாங்க. கோவம் தெரிஞ்ச உடனே எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. நான் உன்கிட்ட தான் ஒன்று சொல்லிக்கணும். நீயா மனசுல ஏதாவது சந்தேகத்தை வளர்த்துக்கிட்டு விஷயத்தை குழப்பிக்கிட்டு பிரச்சனையை பெருசு பண்ற மாதிரி எதையும் பேசிடாத. அப்படின்னா நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனையை கிளப்பி விடுறேனா? சரோ, விஷயத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டு பேசு. என்ன பாக்குற? போற போக்குல இப்படி சொன்னா எப்படி? நானா வெளியே போய் பிரச்சனை பண்றவ? சரோ, சரியா புரிஞ்சுக்க. அம்மாக்கு என்ன வயசாகுது? அவங்களுக்குன்னு சில குணங்கள் பதிஞ்சு போச்சு. இனிமே அவங்கள என்னால மாற்ற முடியாது. அதனால நாம தான் சிக்கல் இல்லாம எப்படி வாழ்றதுங்கிறத புரிஞ்சு நடந்துக்கணும். அன்னைக்கு கூட பாரு, அம்மா என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறாங்க, ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னு என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி பேசினேன். அது அடுத்த நிமிஷமே வந்து காஃபி கேட்டாங்க. அதனால தான் சொல்றேன், மனசுல வீணா எந்த கற்பனையும் வளர்த்துக்காத. அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாரும் இருக்காங்கங்கிற நினைப்புல நீ ஏதாவது பண்ணா பிரச்சனை தான் பெருசாகும். மனசுல எந்த கற்பனையும் வளர்த்துக்காத சரோ. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். கிளம்புறேன்.